விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகமாக செய்கிறது, அதிகமான வாக்குகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேசுவாங்க. நாம் தமிழர் கட்சி இதனுடைய பாதிப்பை உணர்ந்து இது நமக்கு சிக்கல் வரும், அதனால தான் அட்டாக் பண்ணுறாங்க. அதனால அட்டாக் பண்ணல, அட்டாக்கை தீவிரப்படுத்திருக்காங்க. விஜயோட பிம்பம் மேலே இருக்குது, நாம் தமிழர் கட்சியோட பிம்பம் இன்னைக்கு தேதியில் கீழே இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிம்பம் கீழே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உழைச்சி சீமான் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்து சாட்டி திருமுறை ஒரு எம்எல்ஏ ஆகும், கார்த்தி ஒரு எம்எல்ஏ ஆகும். அது மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேர் தோக்கிறதே நாங்கள் வேலையாக வச்சுட்டு திருப்பி மறுபடியும் பயிற்சி பத்தல, மறுபடியும் பயிற்சின்னா ஒரு ஸ்டாமினா வேணும். தொண்டர்களே சோர்ந்து போயிடுவாங்கன்னு நம்ம பேசுறது எதார்த்தம். நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 4-5 தேர்தல்கள் பார்த்துட்டாங்கல்ல, அவங்களோட நிலை ஏன் இன்னும் திமுக அளவுக்கு அவங்களால வர முடியல? ஒவ்வொரு தேர்தலுக்கும் வேட்பாளர் மாத்துறாங்க, தொகுதிக்கு தொகுதி கோடிகளில் இறக்கி வாக்காளர்கள் காசு கொடுக்குற தன்மை அனைத்து விதமான வேலைகளும் நடக்கும்போது என்னோட இந்த வியூகமானது சரி அப்படின்றது எனக்கு புரிதல். பேசுவதற்கு நன்றாக இருக்கு, பெண்களுக்கு சமபாதின்னு நடைமுறைக்கு அது சாத்தியமா இருக்கு. எளியவர்கள் கீழேருந்து வரணும்னு நினைக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி. எனக்கு தெரிஞ்சு யாரும் லாட்டரி டிக்கெட் வியாபாரம்லாம் அங்கே பண்ணுற மாதிரி தெரியல. நீயோ பலமோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் கையில் கிடச்சிருந்ததுன்னா அதனுடைய வீரியமே வேறு. அதிமுகவோட நாம் தமிழ் கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா ரெட்டல விவசாயி சின்ன டெட்லி காம்பினேஷன். யோசிச்சு பாருங்க, பேயடி அடிக்கும். ஆனால் பஸ்ஸை விட்டாங்க. ஒரு சில நேரத்தில் நீங்கள் தேர்தல் நேரத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சில முயற்சிகள் எடுக்கணும் இல்லையா? உங்கள் தலைமையில் ஒரு அணியாட்சி உருவாக்கணும் இல்லையா? எங்கள் தலைமையை ஏற்று ஒரு கட்சி வராங்க அப்படின்னா நாங்கள் பரிசீலனை பண்ணி அதெல்லாம் யாரை ஏற்றுக்கலாம் வரமாட்டோம். நீங்கள் ப்ரூவ் பண்ணால் ஏற்றுக்கிட்டு வருவாங்க, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க, அடம் பிடிக்கிறது கிடையாது. வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி தொடர்ச்சியாக எல்லா தேர்தலையும் அவங்க தனிச்சே போட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தல்லையும் அவங்க ஒரு ஓட் பர்சன்டேஜில் இன்க்ரீஸ், அந்த குரோத்தை காமிச்சிட்டே இருந்திருக்காங்க. 1% ஆரம்பிச்சு 1, 3 அப்புறம் அந்த மாதிரி இப்போ 8.2% வாங்கி வந்திருக்காங்க. இப்போ 2026 தேர்தல் இது வரைக்கும் அவங்களுக்கு களம் எப்படி இருக்குது, மக்கள் ஆதரவு அவங்களுக்கு எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் அவங்களுக்கு ஏன் பார்க்கப்படுது அப்படின்னா, அவங்க ஆப்வியஸ்லி இத்தனை தேர்தலில் என்ன தான் க்ரோத் காமிச்சாலும் கொஞ்சம் அதிகமான க்ரோத்தை 2026 காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. கூடுதலாக விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வரும்பொழுது அது என்டிகேவை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஏன்னா விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் சீமானவர்கள் கூட இருந்தாங்க, ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க, தமிழர் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வில் இருந்தாங்க. இப்போ விஜய் வரும்போது அவங்களாம் விஜய்க்கு ஓட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. ஸோ இந்த 2026 தேர்தல் ஒரு நாம் தமிழருக்கு ஒரு அனாலிசிஸாக பார்த்தோம்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது 2021க்கும் 2026க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 2021லையும் அதே திராவிட கட்சிகள், அதே ஊழல் குற்றச்சாட்டுகள், அதே முகம், அதே பார்த்தது அப்படி இப்படி மாறும். ஏன்னா முதல் முறையாக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணுமா ஆகக்கூடாது. ஆனால் திமுக அதே தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அது ஆட்சி காலத்தை ஒரு 4 வருஷம் பார்த்தாச்சு. அது என்ன அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா இல்லாமல் ஒரு தலைமை எப்படி இருந்தது, இந்த 2 விஷயத்தை தாண்டி அதே அதிமுக அதே திமுக. அதே மாதிரி காமனாக ஒரு விஷயம் எப்பயுமே என்னென்னா 3வது முகம். இந்த 3வது முகன்றது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஐயா விஜயகாந்த் இருந்தார், அப்புறம் மக்கள் நீதி மையம் இருந்தது, அதுக்கப்புறமா உங்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு புதுசாக, அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் இருந்தாங்க. அப்போ மாறிக்கிட்டே வருவாங்க. அப்போ 3வது முகமாக போன தேர்தலில் கமல் அவர்கள் இருந்தார் மக்கள் நீதி மையத்தில். இந்த வாட்டி கமல் இருக்கிற காலகட்டத்திலே நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஒரு மாற்றுன்னு கூட சொல்லிகிட்டே வந்தாங்க. பட் இப்போது என்ன விஷயம் வருதுன்னா, கமலுக்கு பதிலாக அந்த இடத்துல விஜய் வர்றார். கமலை விட விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகமாக செய்கிறது, அதிகமான வாக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசுபொருள் இருக்குது. அந்த பேசுபொருள் நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் சங்கடப்படுத்துது. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் இளைஞர்கள் தான் அதிகமாக போய் சேர்ந்தாங்க. கமல் அவர்களுக்கு இளைஞர்கள்னு இல்லாமல் எல்லா இடத்துல இருந்தும் வந்தாங்க. அதனால் கமல் பெருசாக நாம் தமிழர் கட்சியை பாதிக்கப்படல. நாம் தமிழர் கட்சி அவங்களோட வாக்கு சதவீதத்தை கூட்டினாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரையில் என்னென்னா, அந்த வயது கம்மியாக இருக்கிறவங்களோட அந்த தாக்கம் விஜய்க்கு அதிகமாக இருக்க காரணத்தினால் நாம் தமிழர் கட்சி பாதிக்கப்படுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது. இப்போ என் பார்வையில் கேட்டால் எல்லா கட்சிகளுமே விஜயால் பாதிக்கப்படுவாங்க. இதில் நாம் தமிழர் கட்சி விதிவிலக்கு அல்ல. உதாரணத்துக்கு திமுக 1000 ரூபா பெண்களுக்கு கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? வாங்கிட்டு அந்த 1000 ரூபா கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில், நமக்கு இது உதவுது, இலவச பஸ்ஸு கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில், இந்த கவர்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போட்டாங்க. கடைசியில் என்ன போச்சு, விஜய் அண்ணா நல்லா இருக்கிறாரு, அழகாக இருக்காரு, 1000 ரூபா எங்கள் காசு தானே, விஜய் அண்ணா நல்லது செய்வார். விஜய் அண்ணா எதுவும் நல்லது செய்யலை, ஆனால் வந்தால் செய்வார். இப்போ எதனா செஞ்சாரானா இல்லை, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. மற்றவங்களாம் செஞ்சால் ஓட்டு போடுவோம், காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவோம். ஆனால் விஜய் அண்ணா கொண்டு அவர் பார்த்தாவே ஓட்டு போடுவோம், அவர் சிரிச்சாவே ஓட்டு போடுவோம். இது என்ன விதமான புரிதல் எனக்கு தெரில. சரி, அது அவங்களுக்கு புரியுது, உங்கள் விஜய் அண்ணா நல்லது பண்ணின்னு போடுறாரு, அவருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. இது யாருக்கு சிக்கல்னா திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இது சிக்கல் ஒரு சைடு.
சரி அதிமுக எதுவும் பாதிப்பு இல்லையா அப்படின்னு பார்த்தா அதிமுகவுக்கும் பாதிப்பு இருக்குது. அதிமுகவுக்கு என்ன பாதிப்புனா, வழக்கமாக திமுக மேலே கோவம் வரும். எப்பவுமே திமுக வந்து ஆட்சியில் வந்துட்டாங்கன்னா ஒரு சிலரை வந்து கோவப்படுத்தி விட்டுருவாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு சிலரை வந்து இல்லை இது வந்து சரியில்லை ஆச்சு, இது வந்து ஒரு வாட்டி தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தோக்கடிப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8% ஆன்டி இன்கம்பன்சி வரும். அது வந்து அரசுக்கு எதிர்ப்பான நிலை. அதை வந்து எப்பயுமே அறுவடை வந்து அதிமுக பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த அறுவடைக்குள்ள விஜய் என்ன பண்ணுறாப்புல உள்ள பூடுறாப்புல, நான் தான் வந்து எம்ஜிஆர், நான் தான் வந்து மாற்ற போகிறேன், நான் தான் தூய சக்தியில கொடுப்பேன், நான் தூய ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு இவர் ஒரு பில்டப் பண்ணி அது உள்ள வேறு கை விட்டு எடுக்கிறாரு. அப்போ திமுகலேருந்து கொஞ்சம் எடுக்கிறீங்க, அதிமுகலேருந்து கொஞ்சம் எடுக்கிறீங்க, நாம் தமிழர் கட்சி ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இளைஞர்களோட சம்மந்தம். இதில் விசிகா காங்கிரஸ் ஓட்டும் அவர் எடுப்பார். ஏன் அப்படின்னா சிறுபான்மையினரை பொறுத்தவரையிலும் விஜய் வந்து ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாமே. பெரியவர்களுக்கு தெரியும் திராவிட கட்சிகளோட சிந்தனை என்ன சிந்தனை. சிறியவர்கள் இருப்பாங்க 20 வயசு 22 வயசு அறியாத பசங்க, அவங்களுக்கு வந்து புதுசாக வராரு, எவ்வளோ வாட்டி தான் இவங்களுக்கே போடுறது அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றிவிடும். அப்போ விஜய் வந்து பரவலாக எல்லா கட்சியிலேருந்தும் ஓட்டு எடுக்கிறாரு. இப்போ விஜய் வந்து நான் என்ன கணிக்கிறேன்னா, இல்லை என்னோட புரிதல் கமலுக்கும் விஜயகாந்தோடுக்கும் நடுவில் இருப்பார். இல்லை ஒழுங்காக உழைச்சாருன்னா விஜயகாந்தோட கொஞ்சம் கூட போகலாம். இப்போ அதனுடைய வாக்கு சதவீதம் என்பது 15லேருந்து 20% உச்சக்கட்டம். இன்றைக்கி போகிற மாதிரி சாதாரணமாக இதே மாதிரி அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பங்களா அரசியல் பண்ணிக்கிட்டு பண்ணையார் மாதிரியே இருந்தாருன்னா 8லேருந்து 12% கிடைக்கும். ஆனால் இந்த 8லேருந்து 12% வாங்குறதுல யாரோட வாக்கு எடுக்க போகிறார்? ஏன்னா ஆல்ரெடி கமல் ஒரு 8% வாக்கு வாங்கியிருந்தார். அது இன்றைக்கி கூட்டணியில் போயிடுச்சு. கமலா அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரா? ஏன்னா அது வந்து மாற்றுன்னு வந்த ஓட்டு. அதே மாதிரி அப்படியே திமுக. ஆமாம், அது நாம் தமிழர் கட்சிக்கும் மாற்றுன்னு வந்த ஓட்டு. அப்போ நீங்கள் கூட்டணின்னு ஒன்று சேரும்போது அது ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே மாதிரி அமமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேண்டான்னு நின்னாங்க, 5.5% 5.25 வாங்கினாங்க. அப்போ அது 5 அப்படியே மொத்தமாக டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் தெரியாது. அப்போ எந்தெந்த கட்சியிலேருந்து எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கணும். கூட்டி கட்சி பார்க்கும்போது கண்டிப்பாக விஜயோட தாக்கம் வந்து எல்லா கட்சிகள் மீதும் இருக்கும். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மீதும் அந்த தாக்குதல் இருக்கும். பட் அதில் ஒரு சில்வர் லைனிங் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி இதனுடைய பாதிப்பை வந்து உணர்ந்துருக்கிறாங்க. இது வந்து நமக்கு சிக்கல் வரும், அதனால தான் அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் அட்டாக் பண்ணல, அட்டாக்கை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க வீட்லேயே உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணலையே, எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ 10 பேர் இருந்தாலும் பேச்சாளர் 10 பேர் 10 திசையில் போய் அவங்க வசதிக்கு என்னென்ன பேச முடியுமோ அரசியல் பேசுகிறாங்க, அரசியல் புரிய வைக்கிறாங்க, அவங்க சக்திக்கு போராடுறாங்க. அதனால் ஒருத்தர் வந்து நான் ஜெயிச்சிருவேன், நான் பக்கா மாசு அப்படின்னு வீட்லேயே உட்காந்து இருக்கிறது எப்படி இருக்குது, நான் தோற்றுறக்கூடாது, நான் வந்து இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உழைக்கிறவங்க என் பார்வையில் ஒரு படி மேலே. ஓகே, நீங்கள் என்ன ஸ்ட்ரைட்டாக பத்திரிகையாளராக கேட்டிங்க அப்படின்னா வந்து விஜயோட பிம்பம் மேலே இருக்குது, நாம் தமிழர் கட்சி அதாவது தாவேக்காவோட பிம்பம் மேலே இருக்குது, நாம் தமிழர் கட்சியோட பிம்பம் இன்றைக்கி தேதியில் கீழே இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிம்பம் கீழே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உழைச்சிட்டு இருக்கு, பொழுதுக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கு, போராடிக்கிட்டு இருக்கு. இவங்க நாங்கள் விசில் அடித்து படம் போட்டு ஜனநாயகன் படம் பார்த்து ரீல்ஸு டிக்டாக் போட்டு நாங்கள் வளர்ந்தோன்னு இவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஆமை முயல் கதை ஆகுமா, இல்லை முயல் தூங்கிட்டு ஏஞ்சி வருமா, ஆமை ரேஸில் ஜெயிச்சிருமா, இல்லை எப்பயுமே ஆமை வந்து எப்பனாச்சும் தான் ஜெயிக்கும், முயல் தான் ஜெயிக்கும் அப்படின்றது பார்க்கணும். பட் ஆனால் இந்த 2 பேரும் 3வது 4வது இடத்துக்கு தான் இவங்க போட்டி போடுவாங்க. இவர்கள் வந்து 1வது இடத்துக்கோ 2வது இடத்துக்கோ போட்டி இருக்காதுன்றது என்னோட புரிதல். ஏன்னா ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னா அது பல வருஷமாக வேலை பார்க்கும். திமுக தேர்தலாம் வேலையை பார்க்கல. தேர்தலில் அவங்க பிடிச்சது வந்து வார்டு கவுன்சிலர், ஃபஸ்ட்டு ஒரு பஞ்சாயத்தை பிடிக்கணும், அப்புறம் ஒரு மாநகராட்சி பிடிக்கணும், அப்புறம் ஒரு மாவட்டத்தை பிடிக்கணும், அதுக்கப்புறம் மாநிலத்தில் ஏதோ ஒரு பையன் மையப்பகுதியில் வலிமையாக வரணும், அதுக்கப்புறம் தான் ஆட்சி மாற்றம். ஆனால் ஃபஸ்ட்டு தேர்தலே வந்து எடுத்தோடனே சிஎம்ன்றது வந்து கொஞ்சம் இல்லை. இப்போ அது தாவேக்காவுக்கு போகணும். இப்போ நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 4-5 தேர்தல்கள் பார்த்துட்டாங்கல்ல, அவங்களோட நிலை ஏன் இன்னும் திமுக அளவுக்கு அவங்களால வர முடியல? இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு சில சமரசம் செய்ய அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இல்லை, அவங்க கூட்டணி கணக்கு போடுறதுல தப்பு பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் கூட்டணியில் நானே மாற்று எனக்கு நானே மாற்றுன்ற மாதிரி ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் வேட்பாளர் மாற்றுறாங்க, தொகுதிக்கு தொகுதி. போன வாட்டி ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா அடுத்த வாட்டி அந்த தொகுதியில் அவங்க நிற்கலை. அதேமாரி பேசுவதற்கு நன்றாக இருக்கும், பெண்களுக்கு சமபாதின்னு, நடைமுறைக்கு அது சாத்தியமல்ல. பெண்களால் செய்வாங்க அந்த மாதிரி இல்லைங்க, யதார்த்தமாக பேசுவோம். நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சி வேட்பாளராக இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? 12 மணி 1 மணிக்கு அவங்களால போய் கட்சிக்காரங்கள பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? குழந்தைகள் இருக்கும், வீட்டில் கணவன் இருப்பார், வீட்டில் ஒரு சில கடமைகள் செய்ய வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வீட்டை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நாட்டை பார்க்கணும். அது பெண்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஆண்களாச்சும் சரி 12 மணி ஆச்சு வரல, எங்கேயோ போய் போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கிறாப்புல, எங்கேயோ சுற்றிட்டு இருக்காப்புல, ஏதோ கூட்டம் திருமண கூட்டம்னாங்க. பெண்களுக்கு அப்படி கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, பாதி பெண்களுக்கு சமமாக கொடுக்குறேன்றார். அது ஜெண்டர் அங்கே வந்து பதவி கொடுக்கலாம். இப்போது நிறைய பெண் பேச்சாளரை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் உருவாக்கி இருக்கிறார், உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிக்கணும்.
ஆல்ரெடி 50 விழுக்காடு உள்ளாட்சியில் பெண் கவுன்சிலர்கள் கொடுத்து என்ன ஆச்சு? வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆஹா பெரியார் கண்ட கனவு இது அல்லவா நினைவாக்கி விட்டார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பாராட்டணும் போல தோணும். ஆனால் கணவர்கள் தான் வேலை கலவரத்தில் என்ன ஆகும்னா நிலவரத்தில் ஃபோன் பண்ணால் வீட்டுக்காரர் எடுப்பார். உனினப்பா வேலை கவுன்சிலர் தானே ஃபோன் பண்ண நீ ஏன் பாடுறேன்னா நான் தான் கவுன்சிலர் பேசுகிறேன். இல்லைங்க மேடம் இல்லையா நான் தான் மேடம் சொல்லுங்கள். அப்படி அவர் எடுக்கலைன்னா பையன் எடுக்கிறாப்புல, பையன் எடுக்கலைன்னா வந்து மச்சான் மாமனார் யாரோ ஒருத்தர். அப்போ நாங்கள் அந்த போட்ட அந்த பெண் கவுன்சிலருக்கோ பெண் சேர்மனுக்கோ என்ன முக்கியத்துவம்? ஓப்பனாக சொல்லுங்க, சென்னைக்கு பெண் மேயர் கொடுத்தீங்க ரைட்டா? கோகுலேந்திரா இருந்தாங்க, வளர்மதி இருந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்களெல்லாம் சொல்லலை அதிமுகவில். அதே மாதிரி திமுகவில் பெண் மாவட்ட செயலரே இருந்திருக்கிறாங்க. கனிமொழி ஒரு எடுத்துக்காட்டு. கனிமொழி அவர்கள் உழைக்கல கொள்ளலைன்னா நான் சொல்ல முடியாது. ஆனால் டோக்கனிசம்னு சொல்லிட்டு பெண் மேயர் நாங்கள் சென்னைக்கு கொடுக்குறோம் பட்டியலத்துலேருந்து நீங்கள் கொடுத்தீங்க. திமுக காரங்களே மனசாட்சியோடு சொல்லணும் அப்படின்னா மேயர் பிரியா அவர்கள் ஸ்டாலின் அவர்களோடவோ சைதை துரைசாமி அவர்களோடவோ இல்லை மா சுப்பிரமணியனோட சிறப்பாக செயல்படவில்லை. அதில் பாதி கூட பண்ணலன்றது என்னோட புரியுது. என்னோட பார்வை தவறாக இருக்கலாம். நான் பொது வழியில் பொதுவான விஷயத்தை பேசுகிறேன். அப்போ இந்த டோக்கனிசம் அரசியல் வந்து பண்ணாரு. இப்போ ஒரு இடத்துல வந்து அதிகமாக சிறுபான்மையினர் இருக்காங்கன்னா அங்கே சிறுபான்மையினர் தான் சீட்டு போடுறது. ஒரு இடத்துல வந்து இந்த சமூகம் இருக்குன்னா அந்த இடத்துல அந்த சமூகம். அந்த அரசியல் வந்து அது ரொம்ப பழைய டெக்னிக். நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லவன் வல்லவன், நல்லவரா வல்லவரா சீட்டு கொடுக்கும், அந்த மாதிரி மாறும். இல்லை அதுதான் நாங்கள் பண்ணுறோம். பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல அந்த சாதியோ அந்த மதத்தையோ தான் திமுக அது பண்ணுறாங்க. நாங்கள் அது பண்ணுறது இல்லை. நாம் தமிழர் கட்சி அதை பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் பெண் வேட்பாளர்கள் போடும்போது நிறைய பேருக்கு அனுபவம் இல்லை. நான் சொல்கிறேன் அந்த அதாவதுங்க இது வந்து எப்படின்னா கோடிகளில் இறக்கி வாக்காளர்கள் காசு கொடுக்குற தன்மை அனைத்து விதமான வேலைகளும் நடக்கும்போது என்னோட இந்த வியூகமானது சரி அப்படின்றது எனக்கு புரிதல் இல்லை. இல்லை ஒன்று இப்படி வச்சுக்கலாம், ஏதோ ஒரு மாவட்டத்தை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஓகே நம்ம வந்து போய் ராமநாதபுரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், நாகப்பட்டினத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நாகப்பட்டினம், ராமநாதபுரம், மயிலாடுதுறை, அந்த 4 மாவட்டம் எல்லா தொகுதியும் நிற்காம போன தேர்தல்லையே வெறும் அங்கே வண்டி போய் நின்று அங்கே வண்டி வேலை பார்த்து அண்ணன் சீமான் ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து சாட்டை திருமுருகன், இன்னைக்கு இந்த தேர்தலில் சாட்டை திருமுருகன் எம்எல்ஏ ஆகணும், கார்த்தி ஒரு இடம் எம்எல்ஏ ஆகணும், அது மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேர். அப்போ ஓகே இந்த கட்சி எம்எல்ஏ ஜெயிக்குதுடா வரும்டா ஒரு நம்பிக்கை வரும். உள்ளாட்சியில் ஒரு வரும். தோக்கிறதே நாங்கள் வேலையாக வச்சுட்டு திருப்பி மறுபடியும் பயிற்சி பத்தலை, மறுபடியும் பயிற்சின்னா ஒரு ஸ்டாமினா வேணும் இல்லையா? தொண்டர்களே சோர்ந்து போயிடுவாங்கன்னு நம்ம பேசுகிறது எதார்த்தம். இந்த கட்சி ரீதி அதாவது அவங்க வந்து அந்த அந்த கணக்கு வழக்குகளை வந்து அந்த கூட்டணி விஷயங்களில் வந்துட்டு நான் என்ன சொன்னேன்னா கூட்டணின்றது இல்லை, கூட்டணி வச்சுட்டா கம்யூனிஸ்ட் கட்சியை விட நம்ம சிறந்த கொள்கைவாதிகளா? அவங்களுக்கு ஒரே பிரச்சனை இன்றைக்கி கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிக்கு என்ன, திமுகவோட கூட்டணி தான் அவங்களுக்கு பிரச்சனை. இல்லை ஒரு காலத்தில் அதிமுகவோட கூட்டணி வச்சது தான் பிரச்சனை. அதை தவிர்த்து அந்த கட்சியில் யாரும் வந்து கொள்ளையாக கோடியாக சம்பாதிக்கல, குவாரி நடத்தலை, டாஸ்மாக் வியாபாரம் பண்ணல. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளே இன்றைக்கி தங்களோட அந்த இருப்புக்காக ஒரு சில நேரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அவங்க முதலமைச்சர் ஆகணும், ஆட்சியில் பங்குன்றது அவங்க கனவு கிடையாது. ஆனால் அண்ணன் சீமானுக்கு அந்த கனவு இருக்குது, சீமானோட தம்பிகளுக்கு அந்த கனவு இருக்குது. அப்போ அதை நினைவேற்கிற மாதிரி ஒரு வழியை காட்டணும்ல. நான் மாற்றுன்னு வந்துட்டு நான் யார் கூட போய் நின்னாலும் அது அவங்க பண்ணுற தப்புக்கு நானும் சமரசம் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல. அவங்க நான் எப்படி மேடையை ஷேர் பண்ண முடியும்? கரெக்டு. 3 மாதம் இருங்க, 6 மாதம் இருங்க, மேடை பிரச்சாரம் பண்ணுங்கள், பேசுங்க. தப்பு பண்ணுவாங்க, தப்பை கூடிட்டு வெளில வாங்க. அரசியலில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து ராமராஜ்யம் மாதிரி அரசியல் பண்ணுவேன் அப்படின்னலாம் அதெல்லாம் வந்து பாஜகவே அதை பண்ணுறதில்ல. வெறும் ராமரை கோயிலில் தான் வச்சுக்குவாங்க. ராமராஜன்னா ஐயோ அது ஸ்ட்ரெயிட்டாக நேர்மையாக பண்ணோம், அது நிம்மல்கி செட் ஆகாது, யார் வந்தாலும் வரான், உஜாலா போடுறான், வெள்ளையாகிறான், புனிதராக்கி என் கட்சியில் பிரச்சாரம் பண்ணுறான். அவங்க கொள்கை வந்து அவங்களுக்கு என்னது ராமராஜ்யம். ஆனால் ராமர் மாதிரி ஒரு சில் ஒரு லில் ஒரு 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 நேர்மை அப்படியே நடத்துகிறாங்க. அதாவது யதார்த்தத்துக்கு கொஞ்சம் வரணும். நான் வந்து ஊழல் பண்ணணும், நாம் தமிழர் கட்சி கல்குவாரி நடத்தணும், அதுக்கப்புறமா வந்து பாலிடெக்னிக்கில் வந்து அதிகமாக காசு வாங்கணும், அப்படி அந்த அரசியல் அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த கொள்கை அவங்களுக்கு இல்லைன்றது தெரியும். பட் ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சில முயற்சிகள் எடுக்கணும் இல்லையா? இல்லை உங்கள் தலைமையில் ஒரு அணியாட்சி உருவாக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் அவங்க தலைமையிலேயாவது ஒரு 3வது அணியா ஒன்று உருவாக்கி சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் தலைமையை ஏற்று ஒரு கட்சி வராங்க அப்படின்னா நாங்கள் பரிசீலனை பண்ணி. அதெல்லாம் யாரை ஏற்றுக்கலாம் வரமாட்டாங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணால் ஏற்றிக்கிட்டு வருவாங்க. பெரியாரோட பேச்சே ஏன் எடுபட்டுச்சு? பெரியார் மிகப்பெரிய அறிவாளி சிந்தனையாளர்னா காசு வச்சுருந்தார் நிறைய. சேர்மேன், ஈரோடு சேர்மேன் சொன்னதுனால தான் 10 பேர் ஸ்டார்டிங்கில் கேட்டான். ஒன்றும் இல்லாமல் போய் வெறும் பையன் சொல்கிறான்னு சொல்லியிருந்தாருன்னா பெரியாரோட நிறைய சிந்தனை நிறைய கருத்து மேடை ஏறி இருக்காது. அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில நேரத்தில் என்ன துணி
ஏன் அறிஞர் அண்ணா காம்ப்ரமைஸ் பண்ணதில்லைன்னு நினைக்கிறீங்களா? முதல் வெற்றி தேர்தலே காங்கிரஸ் தானே, ராஜாஜி கூட கூட்டணி தானே. என்ன காம்ப்ரமைஸு? சுதந்திர போராட்டம் அது இதெல்லாம் வரும்பொழுது பெரியாரோட வேறுபடுறாரு. நான் வெள்ளைக்காரங்கிட்ட அடிமையாக இருக்கிறது வேற, உள்ளூர்காரங்கிட்ட அடிமையாக இருக்கிறது வேற. உள்ளூர்காரங்கிட்ட அடிமையாக இருந்தால் அது என் அண்ணன் தம்பி, என் ரத்தம், இந்தியன். அவன் வெளிநாட்டுக்காரன். அதெல்லாம் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். நீ கருப்பு போட்டால் நான் வெள்ளை போட்டு போவேன், வெள்ளை வெள்ளையமாக போவேன். அப்புறம் போர்னு வரும்போது தமிழ்நாடு, அம்மா என் கோஷம்தான், தமிழ்நாடு தனி நாடாக இருக்கணும், இது ஒரு நாடாக இருக்கணுன்றது என்னோட ஆசை தான் வச்சேன். ஆனால் போர் வருது, அப்போ நீ தமிழனா இந்தியனான்னு ஒரு கேள்வி வருது. தமிழன் தான், ஆனால் இந்த நேரத்தில் என் தாய் திருநாடு இந்தியாவுக்கு வேண்டி என்னோட அந்த கோரிக்கையை நான் கொஞ்ச நேரம் தள்ளி வைக்கிறேன். இல்லை இப்போ நான் பேச மாட்டேன், நீங்கள் சண்டை போடுங்க, யுத்தம் செய்யுங்க, நம்ம ஜெயிப்போம். இதுதாங்க ஒரு 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 அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவது, அடம் பிடிக்கிறது கிடையாது. அதனால் அண்ணா தோற்று போனவரும் சொல்ல முடியுமா அரசியலில்? அண்ணா வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தினார். கிட்டத்தட்ட அண்ணானுடைய எண்ணோட்டமும் சீமானவரோட எண்ணோட்டமும் கிட்டத்தட்ட வேறு. அவர் வந்து என்னென்னா திராவிடன்ற பேரில் எல்லாத்தையும் சேர்த்தார். இவர் அதில் என்ன பண்ணுறாரு, பியூரிட்டி பேசுகிறாரு, தமிழ் தமிழ் தமிழ், ரைட். மற்றபடி அந்த வீரியம், மத்திய அரசை எதிர்க்கிறது, யாராக இருந்தாலும் வந்து ஒரு 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 எளிமையான ஒரு ஆட்சி கொடுக்கணும், அதெல்லாம் புரியுது. அப்போ இவரும் ஒரு சில காம்ப்ரமைஸ், ஒரு சில விஷயங்கள் பண்ணால் இவர் இருக்க வேண்டிய இடமே வேறு. பட் அந்த அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி 1% 1% வச்சுருக்கிறவங்கலாம் இன்றைக்கி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சியில் பங்குடுறாங்க, அதிகாரத்தில் பண்ண 8.2 விழுக்காடு வச்சுக்கிட்டு அடுத்து என்ன ஆகும், விஜய் கூட சேர்ந்து அரசியல் பண்ணோமா, விஜய் நம்மளை விட மேலே போயிடுவார்ன்ற லெவலில் இன்றைக்கி நின்று போயிருக்கு. டைம் இஸ் கோல்டன். ஆனால் பட் அண்ணா வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து ஆயுசு இல்லை, இன்னொரு 5 வருஷம் இருந்திருந்தாருன்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமை வேறு. எல்லாரும் நல்லா இருக்க போகிறோம், ரைட்டு. பட் அந்த நேரம் போதும் இல்லையா? எவ்வளவு இளைஞர்கள் உங்கள் பின்னாடி வந்தாங்க. அப்போ அதை வந்து அண்ணன் வந்து சீமான் வந்து அதை யோசிக்கணும். அப்போ ஓட் பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணும் பொழுது ஓட் பர்சன்டேஜில் என்ன தான் நாம் தமிழர் தாவேக்காவோட அதிகமாக வாங்கியிருந்தாலும் சட்டமன்ற தொகுதி தாவேக்கா ஜெயிச்சுட்டா அவங்க தான் வந்து இதுக்கு அது யதார்த்தம் நம்ம பேசுறது. சட்டமன்றத்தில் ஒரு 4 பேர், இப்போ ஆதவர்ஜுனா படம் படைத்தவர், செங்கோட்டையன் வெற்றி வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுவார், அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு 4-5 வேட்பாளர் இருக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து கருத்து ரீதியாக எளியவர்கள் கீழேருந்து வரணும்னு நினைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில். எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து லாட்ரி டிக்கெட் வியாபாரம்லாம் அங்கே பண்ணுற மாதிரி தெரில. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கூட ஒரு கூட்டணியோ பலமோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் கையில் கிடச்சிருந்ததுன்னா அதனுடைய வீரியமே வேறு. சட்டமன்றத்துக்கு போகிறதில்ல, ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், இது நடக்காது. அதிமுகவோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னா துணை முதல்வர் அவர் கேட்டிருந்தா கூட மேபி கன்சிடர் பண்ணியிருக்கலாம், ஏதாவது பிஜேபியெல்லாம் கூட்டணி வரத்துக்கு முன்னாடி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 8-10% தேவை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் அதில் 80% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சக்தி படைத்த ஒரு கட்சி. கூட்டணியே வச்சாலும் ஒரு 2% தவிர மற்ற 6% ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதிமுக 6% 8%லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா மிச்சம் ரெட்டலை பார்த்துக்கும். ரெட்டலை விவசாயி சின்ன டெட்லி காம்பினேஷன், யோசிச்சு பாருங்கள், பேயடி அடிக்கும் சுற்றி. ஆனால் பஸ்ஸை விட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்னென்ன அவர் 110 120 வருஷம் வரலாம் இருக்க போகிறாரா, சைனாவா ஜப்பானா இது? அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வையில் அதுக்கப்புறம் நீங்கள் சண்டை போடலாம், எதிர்க்கலாம், வெளியில் வரலாம். இன்னொன்று அதிமுக குடும்ப கட்சி கிடையாது, அந்த குடும்பத்துலேருந்து யாரும் வந்துட்டு அண்ணன் சீமானை வந்து இது பண்ண போகிறதில்ல. அப்போ ஒரு ஏதோ ஒரு புரிதல் இல்லை, ஏதோ ஒரு தொலைநோக்கு பார்வை விட்டாங்க. அவங்களும் யோசித்து பார்த்தாங்க யாருன்னா வருவாங்க. கடைசியில் பிஜேபி வந்து லம்பாக டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து நான் உள்ளே வந்துட்டேன், இனிமேல் நீங்களாம் இல்லைன்ற மாதிரி அவங்க வந்து உட்காண்டாங்க. இப்போ என்டிகேக்கு 2 பாசிபிலிட்டி மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வாங்கின வாக்கு அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படும். அவங்க மறுபடியும் வழக்கம் போல் போராட்டங்கள் அந்த மாதிரி முன்னேறி போகலாம். ஒருவேளை 10-12% அவங்க கிராஃப் அதிகப்படுத்திட்டாங்கன்னா அது அடுத்து அவங்களுடைய ஃபியூச்சருக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகும். பட் இருந்தாலும் சீட் கன்வர்ஷன் இந்த தேர்தலையும் நடக்கலைன்னா அவங்களுக்கு கஷ்டம் தானே. இந்த தேர்தலில் சீட் கன்வர்ஷன் நடக்கலைன்னா பெரிய சிக்கல். அது வந்து சிக்கல் இல்லாமலாம் இல்லை. அதாவதுங்க இயக்கம் நடத்துறது வேறு. அண்ணன் பிரபாகரன் வந்து அவர் இந்த நடத்துனது இயக்கம். ஒரு தேர்தல் நிற்கணும், ஆட்சி அதிகாரத்தில் வரணும் அப்படின்றது கிடையாது. இயக்கம் நடத்துறதுக்கு உங்களுக்கு தம்பிகள் இருந்தால் போதும், பயிற்சி இருந்தால் போதும், பணம் வந்தால் போதும். பணத்தை வச்சு உண்மையான அந்த உணர்வோடு இருக்கிறத வச்சு நீங்கள் ஒரு பயிற்சி எடுத்து ஏதோ ஒன்று போராட்டம் பண்ணலாம், ஒரு யுத்தம் நடத்தலாம். அது வேறு. அரசியல்ன்றது வேறு. அரசியல்ன்றது மக்கள் கூட பழகி மக்கள் பிரச்சனையை கேட்டு அதை சரி செய்யறதுக்கு உங்ககிட்ட அதிகாரம் இருக்கும். நீங்கள் போய் ஒரு விஷயத்த சொன்னால் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் சீமான் அவர்கள் சொல்கிறாரு தைப்பூசம் வந்து தமிழ் பண்டிகை, அதுக்கு விடுமுறை விடுங்க. இவர் சொல்கிறாரு, அவர் கேட்குறாரு, வந்துச்சு. அன்றைக்கி தேதியில் இவருக்கு அதிகாரமும் ஒன்றும் கிடையாது. இப்போ இதே அதிகாரம் இருக்குன்னா ஒரு சில விஷயம் இவர் சொல்லக்கூடியவர்.
அங்கே துறைமுகத்தில் வரக்கூடாது கட்டடம்னா வரக்கூடாது தான். இல்லை அம்பானி அதானி ஜீனா அப்போ நான் பிரச்சனை பண்ணுவேன். இந்த கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் நான் பிரச்சனை பண்ணுவேன். முரண் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ பிஜேபி கூட ஒரு கூட்டணி இருக்கார். பிஜேபியில் வந்துட்டு ஒரு கலாட்டா பண்ணுவார்ல, அமைதியாக போகிற தன்மை படைத்தவர்கள் இல்லை. சம்டைம்ஸ் வந்துங்க எல்லா கூட்டணி சேர்றதுன்னு இல்லை, கூட்டணியில் இருந்தும் வந்து திட்டங்களை தடுக்கலாம். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 12 மணி நேரம் வேலை வந்து செய்யணும் டியூட்டின்னு சொல்லிட்டு ஜிஓ போட்டாங்க. எதனால் வந்து அது ஜிஓ வந்து வாபஸ் ஆச்சு? கம்யூனிஸ்ட் கூட்டணி இருந்ததுனால தான். கூட்டணியில் இல்லைன்னா நீ எதிர்கட்சி தானே போராட்டம் பண்ணிக்கப்போ 10 11 10 1 ஆல்ரெடி 10 பேர் போராட்டம் பண்ணுறாங்க, நீயும் பண்ணிக்கோ. என்ன பண்ணுவாங்க, குச்சி எடுத்துட்டு போய் கிளாம்பாக்கத்தில் விட்டு வந்துடுவாங்க. ஆனால் கிளாம்பாக்கத்தில் யாருமே போகிறது கிடையாது ஜனங்க. அதனால் அங்கே போக்குவரத்து இன்னும் இது பண்ணி விடுறதுக்கு கிளாம்பாக்கத்தில் இங்கேருந்து குச்சி எடுத்துட்டு போய் கிளாம்பாக்கத்தில் விட்டுருவாங்க. திருப்பி அவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் பேசி மறுபடியும் போராட்டம் பண்ணி திருப்பி பிடிச்சி கிளாம்பாக்கம் ரிப்பீட்டு. கிளாம்பாக்கம் இதுக்கு தான் உதவிட்டு இருக்குது சமீபமாக. இதான் ஆயிருக்கும். இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அரசியலில் வந்துட்டுங்க முரண் வந்துடும். முரண் ஏன் வருதுன்னா சூழ்நிலை, சூழலுக்கு ஏற்ற ஒரு சரியான தொலைநோக்கு பார்வை. அந்த பார்வையில் மக்களுக்கு எது தேவை, மக்கள் நலன் எது. இப்போது இந்தியை வந்து நம்ம வேணும்ட்டே எதிர்க்கல, திணிக்கப்பட்டதால் எதிர்த்தோம். ஆனால் திணிக்கப்பட்டதால் எதிர்த்த போது கூட ஆங்கிலத்தை துணைக்கி வச்சுக்கிட்டோம். வெறும் தமிழகத்துக்கு வெளியூர் போனால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமே, நம்மளை படிக்காதவன்றவானே, நமக்கு பகுத்தறிவை தாண்டி ஒன்றுமே இல்லை, புத்தக அறிவு இல்லைன்றவானே, அப்படி நம்மளை யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆங்கிலத்தையும் சேர்த்து கொடுத்தாங்க. அப்போ ஆங்கிலம் தமிழ் அவங்க ஹிந்தி படித்து இன்றைக்கி வெளிநாடு போகிறாங்க, வேலை வாய்ப்பு இருக்குது, மருத்துவக் கல்லூரி இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, நுண்ணாக்கள் ஆங்கிலம் பேசுகிறா வாதம் பண்ணுறாங்கல்ல பார்லிமெண்ட்டில். தமிழகத்துலேருந்து போகக்கூடிய பிடிஆருக்கு நிகராக அங்கே ஆங்கிலமோ அரசியலோ பேசுறதுக்கு ஆளுமை இருக்கா? கார்த்தி சிதம்பரம் பேசுகிறாருல, வேறு கட்சி தான் பேசுகிறாங்க இல்லையா? அப்போது தயார் பண்ணணும் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். நன்றி.